மது எங்க போனா? ஐஷு வயிற்று வெளியில துடி துடின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அத பாக்காம இவளுக்கு என்ன வேலை? எப்ப பாரு என் மச்சான் கூட ரொமான்ஸ் பண்றதையே வேலையா வச்சிருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு வரட்டும். அவளை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கல. என் பேரு தேவாவே இல்ல. யாரோட நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்ன்ற? ஏண்டா நீ நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கற அளவுக்கு அப்படி யாரு என்ன தப்பு பண்ணாங்க? நீ தாண்டி ஒன்னதான் நாக்க புடுங்குற அளவுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னையா? நான் என்னடா பண்ணேன்? நீ நாக்க புடுங்குற அளவுக்கு கேட்கற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலையே. எங்க போன? நானா? உங்க தாத்தாவா? என்னதான் கேக்குறேன், எங்க போன? போடா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கம்? வெக்கம்? ஆமா. உன் வெக்கத்துல தீய பத்தி விட்டுறே பாத்துக்க. வெக்கத்துல தீய பத்தி விட்டுருவியா? ஆமா. ஏண்டா? அது இருக்கட்டும், நான் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருக்க. ஏண்டா அடியில யாரும் தீய பத்தி வச்சு விட்டாங்களா என்ன? பாரு மது, என்கிட்ட இந்த விதண்டாவாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க. என்னதானே உனக்கு பிரச்சனை? என்ன வேணும்? வயிறு எதுவும் பசிக்குதா? ஏதாவது செஞ்சு தரவா என்ன? நீ செய்யறது நாயா திங்காது, நாயா திங்கணும். கொழுப்பு தாண்டா, உனக்கும் கொழுப்பு தான். உன்னை நான் கேட்டுட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? எங்க போன மது? என் மாமா கூட ரொமான்ஸ் பண்ண வழக்கமா பிஞ்சு போயிடும். என்ன ஆச்சு உனக்கு? திடீர்னு என் வெக்கத்துல தீய பொருத்தி விட்டுருவேன்றா. வழக்கமா பிஞ்சு போயிருன்றா. என்ன ஆச்சு உனக்கு? டேய், வர வழியில எதுவும் சுடுகாட்டு வழி எதுவும் வந்தியா என்ன? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மது. என்னடா நான் வந்ததுல இருந்து ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. ஆமாமா, பேய் தானே பிடிச்சிருக்கு. ஓ, பேய பிடிச்சிருக்கா? அப்ப பேய கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது. மது, நானே கோவத்துல இருக்கேன். சும்மா கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத, வெளுத்து போடுவேன். சரி சொல்லு, என்னதான் பிரச்சனை உனக்கு? என் மது வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கா. அத நீ பாக்காம போய் அந்த ஆள் கூட பேசி கடலை போட்டுட்டு வந்திருக்க. என்ன சொன்ன? ஓ மதுவா, நான் நல்லா தானடா இருக்கேன். எனக்கு வயிறு வலி எதுவும் இல்லையே. ஐயோ, டென்ஷன்ல பேர மாத்தி சொல்லிட்டேனே. எனக்கு வயிறு வலி எதுவும் இல்லையே தேவா. அப்படியே இருந்தாலும் நீ ஏன் மேல இவ்வளவு அக்கறைப்பட மாட்டியே. ஏய் தம்பி, என்ன கோல்மால் வேலை பாக்குற? ஐயோ, கண்டுபிடிச்சிருவாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, உன் திருட்டு மொழி எல்லாத்தையும் காட்டி கொடுக்குதே. ஆமா, உன் முட்டை கணக்கு எல்லாம் அப்படித்தான் தெரியும். சரி சொல்லு, யாருக்கு வயிறு வலி? என் ஐஷு தான் வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த பிள்ளைய கவனிக்காம நீ எங்க போன? என்னது? ஓ ஐஷுவா? இல்ல இல்ல, ஐஷு நம்ம ஐஷுன்னு சொல்ல வந்து. என்னமோ சரியில்லை. ஐயோ, இவ பாக்குற பார்வையே சரியில்லையே. ஏன் அப்படி பாக்குற? என் பார்வையே அப்படித்தான். ஓ, உனக்கு முட்டை கண்ணோ, அதனால அப்படித்தான் இருக்கும். கண்டுபிடிச்சிருப்பாளோ? சேச்சா, இவளுக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்ல. பாரு தம்பி, தேவையில்லாத ஏழை ஏதாவது பாத்துக்கிடலன்னு வச்சுக்க, வீட்டுல போட்டு கொடுத்துருவேன். ஓ, அப்படி என்ன மிரட்டுற? அப்படியே வச்சுக்க. நீ என்ன மிரட்டினா நான் ஒன்ன மிரட்டுவேன். என்ன மிரட்டுவேன்? அப்பா அம்மா இல்லாத நேரத்துல நீ அந்த ஆள் கூட பேசிட்டு தானே வந்த. வழக்கம் மாற அந்த ஆளா? என்னடா பேசுதா? அப்படித்தான் பேசு. ஒழுங்கா மாமான்னு சொல்லு. என்னது மாமான்னு சொல்லணும்? ஆமா, மாமா தானே, மாமான்னு தான் சொல்லணும். இந்தாலும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, தோசை கரண்டி அடுப்புல வச்சு நாக்குல இழுத்து விட்டுருவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முத வா, ஐஷுவா போய் பார்க்கலாமா? அம்மா பாட்டி எல்லாம் எங்க போனாங்க? அது பாட்டியோட சித்தி யாரோ இங்க இருக்காங்களா, அதத்தான் பார்க்க போயிருக்காங்க. ஓ, பாட்டிக்கே சித்தி எல்லாம் என்ன உயிரிடவா இருக்கு? ஏய், சரி சரி, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். பாட்டி வரவும் போட்டு கொடுத்துறாத. அப்புறம் என் சித்தி எப்படி பேசிட்டானேன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் சரிதான். அம்மா, ஐஸுக்கு என்ன வயிறு வலி? நான் என்ன டாக்டரா என்ன வயிறு வலின்னு பாக்குறதுக்கு? வா, நீ தான் வந்து கேளு. நான் போய் கேட்டா ஏதோ சொரிநாய பாக்குற மாதிரியே என்ன மிரட்டுற. ஐஷு, என்னடி பண்ணுது? உனக்கு ஏதோ வயிறு வலின்னு தேவா சொன்னா சொல்லிட்டானா? இதுக்கு தான் இவங்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்றது. ஏதோ ஒரு கோவத்துல சொல்லி தொலைஞ்சிட்டு இப்ப போய் ஆளை கூப்பிட்டு வந்துட்டான். செய்யறாரா செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கான் பாத்தியா? முடியலடா, என்னால முடியல. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல மது, நான் நல்லா தான் இருக்கேன். ஒருத்தர் நல்லா இருந்தா எப்படி இருப்பாங்க, உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? நிஜமா எனக்கு ஒண்ணும் இல்ல மது. ஒன்னும் இல்லாதவங்க தான் இப்படி சொணங்கி போயிருப்பாங்களா? சொணங்கி போறதுக்கு அவன வெண்டைக்காய் வாழை ஏன்டா அப்பெல்லாம் பேசுற?
ஒரு மாதிரி டல்லா இருக்கல, உனக்கு தெரியலையா? என்ன உயிரை வாங்கி எடுத்துருவாண்டி. என்ன வயிறு வலி? ஏதாவது கலர் ஏதாவது வாங்கி தரவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மது. இன்னும் எதுக்காக வயிறு வலிக்குது? சொல்லுடி, இல்லன்னா என்னைய கொள்ளையா கொன்றுவா. ஐயோ மது, எல்லாம் வழக்கமா வர்றதுதான். மாசம் மாசம் வந்துட்டு இருக்கு. ஓ அதுவா? எதுவா? அது அவங்கிட்ட சொல்ல. அது என்ன? அதெல்லாம் வாங்கிட்ட சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய வயிறு வலி? அதோ இப்ப என்கிட்ட சொல்லி ஆகணும். ஏ எருமை, அதெல்லாம் மாசம் மாசம் வர்றதுதான். அதெல்லாம் உனக்கு தெரியாது. மாசம் மாசம் வராதா? மாசம் மாசம் வர்றதுக்கு அதென்ன கலைஞர் உதவி தொகையா? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாசம் மாசம் எப்படி வயிறு வலி? ஐயோ மது, அவனை நீ வெளியே கூட்டு போ. வெளியே போடா. நான் எதுக்கு வெளியே போனோம்? நான் வெளியெல்லாம் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஏன்டா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற? வா மது, என்னால வர முடியாது. நீ மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்க. என்னடா உனக்கு பிரச்சனை? இரு, நான் வரேன். என்னடா? மாசம் மாசம் வர்றதுக்கு அதென்ன கலைஞர் உதவி தொகையாவுல? பைத்தியமாடா, சாமி எந்திரிச்சு போயிரு. பட்டாய் கொண்டே அடிப்பேன். சொல்லல, இல்லன்னா எனக்கு மண்டைய வெடிச்சிடும். டேய், அது மட்டும் தான் மாசம் மாசம் வருமா? வேற எதுவும் வராதா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல. கலைஞர் உதவி தொகை வருதோ இல்லையோ, ஆனா இது மாசமான கரெக்டா வந்துருமே. அதேதான். அதுக்கு இப்படி எவ்வளவு வயிறு வலிக்கும்? ஆமா, நீ ஒரு தடவை கூட இப்படிலாம் வயிறு வலிக்குதுன்னு சொன்னதே இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வலிக்கும், ஒருத்தருக்கு வலிக்காது. அதனால இப்ப உனக்கு என்ன? இதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ற நேரமா? சொல்லுப்ல, சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு வருங்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. வருங்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏய் சகோதரா, நீ சரியில்லை பாத்துக்க. அதெல்லாம் சரியாத்தான் இருக்கு, நீ சொல்லு. என்ன சொல்லணும்? இதுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு சொல்லு. என்னடா இது, என்ன வச்சு பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை எனக்கும் இப்படித்தான் வயிறு வலி வந்துச்சு. ஆனா சரியாயிடுச்சு. பாரு, கூட பிறந்த அக்கான்னு பார்க்க மாட்டேன். வெளியேதான் மம்பட்டி கிடக்கு, எடுத்துட்டு வந்து மம்பட்டிய வச்சே மண்டை ரெண்டா பொழந்துருவேன் பாத்துக்க. அத்தாடி, மம்பட்டியா? ஆமா, நீ செஞ்சாலும் செய்வடா. எனக்கும் சின்ன வயசுல இப்படிலாம் வந்துச்சுடா. ஆனா அம்மா ஒரு கசாயம் வச்சு கொடுத்தாங்க, அப்புறமா சரியாயிருச்சு. கசாயமா? என்ன கசாயம் அது? இனிப்பா இருக்குமா, புளிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? ஏய், அதெல்லாம் மிலிட்டரி ஹோட்டல் சாப்பாடாடா. அறுசுவை வந்து நடனம் ஆடுறதுக்கு கசாயம்டா. அதத்தான் கேக்குது. பாவல, கசப்பாவோ இல்ல புளிப்பாவோ ஒரு மாதிரி இருந்தா குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. பாவம் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை வர வர அலும்பு தாங்க முடியல தேவா. இல்ல மது, இனிப்பா இருந்தா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதனாலதான் கேட்டேன். அதான் எப்படி இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அம்மா கிட்ட தான் கேட்கணும். ஓ, அப்ப அம்மாக்கு தெரியுமா? அம்மாக்கு அப்ப கசப்பா இருக்குமா புளிப்பா இருக்குமான்னு தெரியும், அப்படித்தானே? அடப்பாவி. சொல்லு மது. ஆமா. வா, உடனே போய் செய்யலாம். என்ன உடனே போய் சோறு வச்சுலான்ற மாதிரி கேக்குற? பின்ன ஏய், அதுக்குன்னு ஒரு சில மூலிகை இருக்கு, அத போட்டு தான் அம்மா கசாயம் செய்வாங்க. வா, போய் பிடிங்கிட்டு வரலாம். பிடிங்கிட்டு வரலாமா? இதெல்லாம் அறியாமலடா. வா போய் பிடிங்கிட்டு வரலான்னு நீ நினைச்ச நேரத்துக்குலாம் போய் பிடிங்கிட்டு வர்றதுக்கு மூலிகைடா தேடுனா தான் கிடைக்கும். ஓ, இது வேற இருக்கா? ஆமா, எங்க தேடணும்? உன் வாயில தேடணும். வாயில? என் வாயில 32 பல்லு தான் இருக்கு, அதுலயே 4 சுத்த பல்லு. அதுல போய் எங்கிட்ட தேடுறது? அது மட்டும் இல்ல, எனக்கெல்லாம் அது வைக்க தெரியாது, அம்மாக்கு தான் வைக்க தெரியும். ஆமா, அம்மா எங்க போச்சுன்னு சொன்ன? பாட்டியோட பாட்டி வீட்டுக்கு தானே? ஏய், பாட்டியோட சித்தி வீட்டுக்குடா. ரெண்டும் ஒண்ணுதான். ஏய், டேய் எங்கடா போற? வயசுக்கு ஒண்ணுனா தேவ இந்த அளவுக்கு துடிக்கிறா. சாதாரண பீரியட்ஸ் வயிறு வலி தானே, இதுக்கு போய் ஏன் இப்படிலாம் பண்றான்? இதுவும் ஃபியூச்சர் வரைக்கும் நினைச்சு பார்த்துட்டான். அப்போ அந்த அளவுக்கு முத்தி போச்சு. என்னோட பழக்கம் இது? பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க. என்னப்பா, இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எதையுமே யாருக்கிட்டையும் சொல்லல. ஏண்டி சொல்லல? சொல்லு. அவன் அவ்வளவு பேசியிருக்கான், அவ்வளவு சவால் விட்டுருக்கான். இத பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை போய் அருவாளை வச்சே வெட்டி போட்டிருப்பேன். இல்லடி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அதுக்காக பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருவியா? இதுவும் மாசமா இருக்க பிள்ளையா? எல்லாம் இவ்வளவு தானமா? அன்னைக்கு ஒரு வார்த்தை என்கிட்டயோ இல்ல உங்ககிட்டயோ யார்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை எப்படிலாம் பேசணும்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வர விட்டுருப்பேனா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவ தானே? சொல்லு பிரியா, பதில் சொல்லு. எதுக்கு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? அதுக்காக நீ கை நீட்டி அடிச்சிருவியா? நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க.
என்ன சொன்னா? இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னாளா? இல்ல, எங்கேயும் தனியா போகாதன்னு சொல்லத்தான் செஞ்சாங்க. இங்கேயும் தனியா போகாதுன்னு சொன்னா, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாம் கவனமா இருந்திருக்கலாம்ல. கவனமா தான் இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக. பார்ப்பு மாதிரி நீ சின்ன பிள்ளை, நீ பேசாம சொல்லுடி, பதில் சொல்லு. எதுக்கு இப்படி ஊன கள்ளி மாதிரி நிக்கிற? பாருங்க, இவ்வளவு கேக்குறேன்னு ஏதாவது பதில் சொல்றாளான்னு பாருங்க. இதுக்கு நீ கேக்குற விதமா கேட்கணும். இப்படி கேட்டா எப்படா பதில் சொல்லுவா? ஆசமா இருக்க பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? இப்படிலாம் பண்ண அவ பயந்துட மாட்டா? யாரு இவள? நீ சொல்லு பிரியா, ஏன் இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லல? அவன் அன்னைக்கே அவ்வளவு தூரம் பேசியிருக்கான், எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இத பத்தி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஏன் உனக்கு தோணல? இல்ல அத்தை, இப்பெல்லாம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் பயந்துருவீங்க. ஆமா, நாங்களாம் சின்ன குழந்தைங்க, பச்சை பிள்ளைங்க, எல்லாத்தையும் கேட்டு பயந்துருவோம். இவ பெரிய மனுஷி. சும்மா இருடா. அதான் அத்தை, நான் யாருக்கிட்டையும் சொல்லல. அது மட்டும் இல்லாம இப்ப சொன்னாரு பாத்தீங்களா ஒரு வார்த்தை, எனக்கு தெரிஞ்சிருந்தா அருவாளை எடுத்துட்டு போய் வெட்டி இருப்பேன். இந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை நான் பயந்துட்டு இதை யாருக்கிட்டையுமே சொல்லல. எல்லாத்தையும் நானே சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். ஓஹோ, அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்ட, அப்படித்தானே? எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினைச்சாலாம்ல. அவங்க பண்ணதுல என்னடா தப்பு? என்ன தப்பு? நீ சொல்லுமா. அவர் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருந்தா ஊருக்குள்ள கலவரமா இருக்கும். ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். இதுக்காக அவனை அப்படியே விட சொல்றியா? சும்மா விட சொல்றியா என்ன? அதனாலதான் அத்தை நான் யார்கிட்டயுமே எதையுமே சொல்ல. அது மட்டும் இல்லாம இவரு அவனை வெட்டி போட்டிருந்தா அவன் உயிர் போயிருக்கும். பழியெல்லாம் இவர் மேல வந்து சேரும். அப்புறம் யாரு ஜெயில போய் கஷ்டப்படுறது? கேட்டுக்கோ, எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான். ஆமா ஆமா, ரொம்ப பெரிய நல்லது. சும்மா இரு சக்தி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க, அது ஓ விஷயத்துல கரெக்டா இருக்கு. நீ சொல்லுமா. அதனாலதான் என் தங்கச்சி இசைய வர சொன்னேன். அவ எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிருவான். அவன் என்ன சொன்னானா, திருவிழாக்குள்ள பூமாரியா நான் செதைச்சு காட்டுறேன்னு சொன்னான். அதனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவளை நான் பாதுகாத்துக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் நானும் பேசாம இருந்தேன். ஒருவேளை இவ தனியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவ கூடயே தான் இருந்திருப்பேன். ஆமாம்மா, அண்ணி என்கிட்ட சொல்லத்தான் செஞ்சாங்க, எங்கேயும் தனியா போகாத, யார் கூடயாவது போகணும். ஆனா நான் தான் கேட்க, எனக்கு இப்பெல்லாம் நடக்கும்னு தெரியாது. தெரிஞ்சா அவ பயந்துருவா, எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காகத்தான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. நீங்களும் பெரியவங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப பயந்துருவீங்க. அதனாலதான் அத்தை நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஒருவேளை நான் அப்படி சொல்லியிருந்தா நீங்க கோவப்பட்டு அவனை ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தா அவனோட கோபம் இன்னும் அதிகமாக்கிட்டே தான் போகும். அதனாலயும் கூட நான் இதை யார்கிட்டயும் சொல்லல. எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கலாம், அவனோட மனசை எப்படியாவது நம்ம மாத்திடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இதை நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. திடுதிப்புன்னு போலீஸ்காரர் இவ்வளவு தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஓஹோ, அவள் விட்டுட்டு போனதுனாலதான் இப்படிலாம் நடந்துச்சு. உன்னால எதுவும் நடக்கல. அவதான் சொல்றாள். இருந்தாலும் பிரியா, நீ செஞ்சது தப்பு. என்னடா நம்ம மாமா இப்பெல்லாம் சொல்றாருன்னு தப்பா மட்டும் நினைச்சுக்கிறாத. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, எந்த சூழ்நிலையிலையும் எதையும் தனியா முடிவெடுக்க உன்னால முடியாது. நீ அந்த அளவுக்கு பெரிய பொண்ணும் கிடையாது. அதனால உன்னால எதையும் தனியா சமாளிக்க முடியாதுமா. எதுவா இருந்தாலும் பெரியவங்க நாங்க இருக்கோம். ஆம்பளை பையனு வீட்டுல இவன் இருக்கான், அவன் புருஷன் தானே. அவங்கிட்ட சொல்லணும்னு எதுக்கு உனக்கு தோணல? அப்படியே இவன் அருவாளை தூக்கிட்டு போனாலும் நாங்க விட்டுருவோமா என்ன? இல்ல மாமா, எங்க பார்த்தாலும் அப்படி ஒரு நினைப்பு இவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை எங்கேயோ பார்த்து செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா பிரியா. இருந்தாலும் தனியா எதையும் நீ சமாளிச்சிடலாம் நினைச்ச பத்தியா, அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியா எதையும் சமாளிச்சிடலான்ற முடிவு மட்டும் எடுக்காத பிரியா. சரி மாமா. அதான் எல்லாத்தையும் சொல்லிருச்சுல, அப்புறம் ஏன்டா நான் வீராப்பா நிக்கிற? பேசாம போடா. ஏய் அதான் எனக்கு ஒண்ணும் ஆகல, அப்புறம் ஏன்டா இவ்வளவு கோவம் உனக்கு? என் தங்கச்சின்றதுனால தானே பேசாம இருந்துட்ட. இதுவே ஓ அக்கா, உன் தங்கச்சி, ஏன் ஓ அம்மாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலைன்னு இருந்தா யார்கிட்டயும் சொல்லாமே நீ முடிவு எடுத்திருப்ப. இந்த வீட்டை விட்டு வரட்டும்னு நினைச்சதுக்கு நீ அவளுக்கு கொடுக்கற தண்டனை இதுதான், அப்படித்தானே? அவ எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்ன அப்படின்ற எண்ணம் தானே உனக்கு. சக்தி, ஏன்டா இப்படிலாம் பேசுற? என்னடா பேச்சதெல்லாம்? ஏன்டா இப்படி அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற? அப்படிலாம் நினைச்சிருந்தா என் கூடயவே இருந்திருக்க மாட்டாங்கடா. டேய் சக்தி, தப்பா பேசுறடா. விடுங்கப்பா, எரிச்சலா வருது. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிறாதம்மா. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான். எல்லாம் திமிரு.
அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ என்ன பண்ணுவ இப்போ மாதிரி? ஆனா உன் அண்ணன் எப்பெல்லாம் பேசுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. தேவா, எதுக்குடா நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து பேசிட்டு தானே இருந்தேன். இப்படி தரதரன்னு எதுக்கு எடுத்துட்டு வரேன்? வீட்லயே 1008 வேலை கிடக்கு, உனக்கு என்ன அங்க வெட்டி பேச்சு கேக்குது? வீட்ல 1008 வேலை கிடக்கா? ஏதோ நீதான் டெய்லி எல்லா வேலையும் பாக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கியடா. உனக்கு என்ன பிரச்சனை? என்னதான் வேணும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆனா என்னடா ஆனா? நீ மதுவுக்கு ஒரு கசாயம் போட்டு கொடுப்பியாமே, அந்த கசாயம் வேணும். கசாயமா? அது எதுக்கு உனக்கு? எனக்கு வேணும்னா வேணும். ஏண்டா, உனக்கு என்ன செய்யுது? அது பொம்பளை பிள்ளைங்க தலைக்கு குளிச்சா குடுக்கற கசாயம், அது உனக்கு எதுக்கு? கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, எனக்கு அது வேணும்னா வேணும். டேய், அது எதுக்குடா உனக்கு? இப்ப நீ போட்டு தருவியா மாட்டியா? கூட்டிட்டு வந்துட்டானா? நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மது, என்னடி ஆச்சு உனக்கு? ஏதோ கசாயம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் புதல்வன்ட்டையே கேளு. என்னடா எதுக்குடா அது? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் கிடையாது. நீ போய் கசாயம் போட்டு கொண்டு வா. கசாயம் போட்டு கொண்டு வரவா? ஆமா, ஏதோ பலவிதமான மூலிகையெல்லாம் போட்டு கசாயம் செய்வேன்னு மது சொன்னான், அதனாலதான் கேக்குறேன். அதெல்லாம் நீ குடிக்க கூடாதுடா. எனக்கு இல்லவா? வேற யாருக்கு? ஐஷுக்கு தாமா. ஓ, ஐஷுக்கா? ஏன், யாருக்கு என்னன்னு சொன்னதான் போட்டு தருவியா? இருடா, போட்டு வரேன். அப்படியே குதிப்பான். அம்மா, அம்மாச்சியும் பாட்டியும் காணோம். எங்க? நான் என்ன நடந்தா வந்தேன்? ஏரோப்ளேன்ல பறந்துல வந்தேன். அதனாலதான் 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? பறந்து வந்து? ஆமாடி, உன் தம்பிக்கார என்ன நடந்தா கூட்டிட்டு வந்தா, அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு வந்த. டேய், ஏண்டா? நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சரிதான்ப்பா, சரிதான். இன்னும் என்ன இங்க வெட்டி பேச்சு? போய் கசாயம் போட்டு கொண்டு வா. சரியில்லையே. ஏண்டா மகனே, எதுவும் சரியில்லை. அதைத்தான் நானும் சொல்லேன். எல்லாம் சரியா தான் இருக்கு, நீ போ. போறேன்டா சாமி, விட்டா கடிச்சு வச்சிருவேன் போல. அம்மாவை நம்ப முடியாது. அதக்கான இதக்கான எதையாவது தேடிக்கிட்டு இருக்கோம். நான் போய் ஒழுங்கு கசாயம் போடுதான்னு பாக்குறேன். சார், போய் பாருங்க சார். வர இவே எலும்பு தாங்க முடியலடா சாமி. ஓவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. எங்கேயும் பிரேக் டவுன் ஆகாம இருந்தா சரிதான். ஐஷு, இந்த கசாயத்தை குடிமா, உன் வயிறு வலியெல்லாம் சரியா போகும். ஐயோ அத்தை, இது எனக்கு வேண்டாம். குடி ஐஷு, சரியா போகும். எனக்கு வேணாம். என்ன அத்தை, இது சாதாரண வயிறு வலி, நாளைக்கு சரியா போகும். அதுக்காக இப்ப போய் நீங்க கஷ்டப்பட்டு கசாயம் வைக்கணுமா என்ன? இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? நீ குடிமா. எனக்கு வேண்டாம், இது சாதாரண பீரியட்ஸ் தான், நாளைக்கு சரியா போகும். அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம். பயப்படாம குடிக்கலாம், கசக்கலாம் செய்யாது, இனிப்பாதான் இருக்கும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பாத்தியாமா, மகனை டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாரு. ஆமா ஆமா, ஊருக்கு போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அதான் டெஸ்ட் பண்ணியாச்சு ஐஷு, வாங்கி குடி, கசக்கெல்லாம் செய்யாது. அது வாங்கி குடிமா. நாளைக்கு சரியா போகும், ஆனா இப்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனால குடிங்க. ஆமா ஆமா, நீ குடிக்கலனா அவனுக்கே கஷ்டமா இருக்கும், அதனால வாங்கி குடிச்சிரு. இத்தனை பேர் சொல்றான்லம்மா ஐஷு, வாங்கி குடிமா. சரிங்க. இது சாதாரண வயிறு வலிதான், எனக்கு வலிக்குதுன்னு நீ கஷ்டப்படுற. எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யற. என்னோட வலிய என்னால தாங்கிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா உன்னால தாங்கிக்க முடியல. உன்னை விட பெஸ்ட் ஹஸ்பண்ட் எனக்கு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க தேவா. என்னோட வழியா உன்னோட வழியா பாக்குறேன். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு நான் துடிச்சு போறேன். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் தேவா? கண்ணை தொட்டு வாழும் இமை என்றும் தனியாகாதம்மா, உன்னை அன்றி என் ஜீவன்தான் எங்கே நீ வாழாதம்மா. உனக்கு ஒண்ணுனாலே என்னால தாங்கிக்க முடியல ஐஷு. ஒருவேளை நீ எனக்கு கிடைக்கலன்னா என் நிலைமை என்ன ஆகும்? என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஐஷு. உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது ஏது, உன்னான பின்னாலும் கண்மூட நிறந்த ஏது ஏது. ஐ லவ் யூ தேவா, ஐ லவ் யூ சோ மச். ஆனா நான் இதை இப்ப சொல்ல போறது கிடையாது. நீ நல்லபடியா IPS படிச்சு முடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன். என்னால உன் கனவுல மண்ணு விழுந்துடக்கூடாது பாத்தியா, அதனாலதான் நான் இதை இப்ப சொல்லல. நல்லபடியா படிச்சு முடி தேவா. என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. என்னைக்கு இருந்தாலும் இதை யாராலையும் மாத்த முடியாது. என்னை பெத்த என் அம்மாவால கூட மாத்த முடியாது.
ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.